உங்க ரெண்டு பேரையுமே பாக்குறப்ப நல்லா குடுத்து வச்ச ரெண்டையும் தடவிட்டாங்க. சொல்றேன் கேள்வி. கட்டாணிப்பட்டி கிராமத்தார்கள் அப்படி போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்களையும் நான் தடவுறேன் பாரு. இந்த கொடுமையா? ஏய், நீங்க ரெண்டு பேருமே உண்மைக்கே பெண்கள் தான், நானும் பெண் தான். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, உங்க ரெண்டு பேத்துக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. ஆனா ரெண்டு பேருக்கிட்டையும் எல்லாமே இருந்தும் உங்களுக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. ராமதாஸ் மாமா, நம்ம எப்போதுமே நம்ம பொருள்கள் ரொம்ப பாதுகாப்பாங்க. ஆமா, நீங்க நாங்க எங்க போறோம்? கண்ணுக்கு எத்தமா காவலுக்கு போறோம். காவலுக்கு எப்படி போறோம்? எத்தனையோ வள்ளிகளோட நானும் காவலுக்கு போய் ஆலோசனை பறவைகளை விரட்டுறேன். எல்லா வள்ளிகளுமே நம்பர் 1 இருக்கிறாங்க. முடியாம அதனால இன்னைக்கு இந்த புது வள்ளியை சந்திச்சு நாங்க காவலுக்கு போய் ஆலோசனை பறவைகளை விரட்டணுமா? நான் மட்டுமா? என் தங்கச்சி ஒருத்தி கூட இருக்கிறா. முடிவு உட்கார முதல்ல சாய முடியுது. ஆமா, எப்ப நம்பர் வாங்குறதுக்கு என் மனசுல ஒரு ஆசையை கூட சொல்ல, கல்யாணம் பண்ணி கையெறிய விட மாட்டீங்களே ராமதாஸ் மாமா அவர்களே. இங்க கவனிச்சீங்கன்னா இங்க யாரு கவனிக்கிறது? இங்க கவனிங்கப்பா. அப்போ அந்த காசை வாங்கினா சீட்டு காசு கட்டணும், நல்லா இருப்பீங்க. தவணை காசு கட்டணும், லோனு காசு கட்டணும். இங்க பாருங்க, என்ன இப்படி மேக்கப் உங்களுக்கு கவனிக்க ஒத்த ரோசா. இங்க பாருங்க, ஒத்த ரோசா. ஒரு மாசம் பாக்குற சம்பளத்துல ராமதாஸ் எனக்கு ஒத்த ரோசா வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு மட்டும் நல்லா எக்கோ வச்சு ஏற்றி விட்டுட்டு பெட்டிக்கார ராமதாஸுக்கு எடுத்து வச்சு விடுங்க. வாயை பிடிச்சிருக்கு. அவ வாயில வைங்க. நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ இன்றி நானேதான் இங்கே வாழ்வேனா, அன்பே அன்பே எந்த நன்பே வாழும் ஜீவன்.
அது விழுந்தா பரவாயில்ல, வேற ஐட்டம் கீட்ட கீழே விழுந்துறாங்க. நான் ரொம்ப கட்டுப்பாடோட பேசுவேன். நான் மட்டும் பாடிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? சோடி நமக்கு யானை குட்டி குமிக்கி வருவா வரல ஆள் அடக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா என்னையெல்லாம் ஒத்த கையில பிடிக்க முடியாது. 10 கிராமம் என் கையில தான் இருக்கும். அவளை வர வச்சு அவளை வர்ணிச்சு ஒரு பாட்டு வாடி என் சிங்கம். நீ என்ன ராமதாஸ் முடிவுல இருக்கிற? யூடியூப் எடுக்கிறாங்க என் புடிச்ச உண்மை குத்த குத்தவா ஒழுக்கமா பெட்டி வாசி. நீ எனக்கு அண்ணன் முறை இல்லையா? நேத்து புரிஞ்சு இன்னைக்கு அண்ணன் வந்திருக்க அபிநயாவுக்கு நீ கட்டுவாங்க முதல்ல. வாடி என் சொத்த தங்கம் ஆத்தி நடந்து வர வரங்க மஞ்சள் முகமே வாருங்க. நல்ல வேலை ப்ளூ கலர்ல இருக்குன்னு அதோட நிப்பாட்டிக்க, வேற மாதிரி விட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம எங்க ஓடுறோம்? கண்ணிடமா காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முதல்ல உன்னை சந்திச்சிருக்கிறேன். ஆமா எங்க தைக்கிறதெல்லாம் கையை இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்காத. நான் பாடுற மாதிரியே நீ ஆடுவியா? உன் ஆட்டத்தை நான் பார்க்கணுமோ கண்டாங்கிப்பட்டி கிராமத்தாலதான் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஆடி மேல கடையே உடச்சு விடாம அந்த கும்பகர தங்கைய படத்துல நீ கனகா மாதிரினா ராமதாஸ் பிரபு மாதிரி. நீங்க 2 பேரும் காதல் பண்ணீங்கன்னா ராமதாஸ் இழுத்துக்கிட்டு கிடக்கணும். இந்த விளக்கமா இருந்தாங்க நல்லா விளக்கு ஏத்திட்டு ராமதாஸ் எடுத்து வச்சு போய் தான் பாப்போம். ஏத்தி விளக்கு அபிநயாவுக்கு பெண்கள்லாம் ஒரு கை தட்டுங்க கட்டுங்க. கால் எவியா இருந்தாலும் என்ன ஆட்டம் போட முடியல. இந்த மாதிரி ஆட முடியுமா? நான்லாம் 10 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். பாட்டு கொள்ள இழுக்கு
மஸ்கட் தரும சித்தப்பா அவர்கள் ஆமா என்னையும் அன்பு சகோதரர் அபிநய் அவர்களையும் பாராட்டி ஆளுக்கு 100 அன்பளிப்பு வைத்துள்ளார். இந்த 100 ரூபாயை வாங்கிட்டு வந்து என்ன செய்யணுமோ அதை பத்திரமா செஞ்சிடணும். சரியா? இன்னொருத்தி வர பூல ரம்பையா நம்ம எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவா. உன்னை நான் தொட்டதில்லை அப்புறம் ஆல்ரவுண்டுக்காரு நல்லா இருக்கிறீங்களா? ஆடா துணியை பிடிக்கும் நீ நக்க போற ஒரிஜினல் பொம்பளை விடுறாங்க பொம்பளை மாதிரி இருக்கிறதே விடுறாங்க. நெசந்த ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம்.
என்ன பண்றது இப்படிலாம் வந்தா தானே 4 பக்கிய சேர்த்து உட்காந்து ஓடி போயிருங்க புடிச்சுக்கிட்டு பொம்பளையாவே இல்லைங்க. காட்டுக்குள்ள ரொம்ப வசதியா இருக்கு, பார்த்து போ. எதுக்கு என்னக்கா? ரொம்ப நன்றிக்கா. 2 பேரும் கிரிசெட் வைல அப்புறம் போய் இந்த நகையெல்லாம் தெரியலன்றாங்க. இந்த நகையெல்லாம் யார் எடுத்து போட்டா தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் எடுத்து போட்டது. 100 ரூபாய்க்கு 3 எடுத்து ராமதாசமாமா நிச்சயமாவே இது என் வீட்டுக்காரர் எடுத்து போட்டதா. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். சொல்லு. நீங்க வந்து தாத்தாவாக போறீங்க. சத்தியம். 8ஆம் நம்பர் ரூமுக்கு நாளை காலையில வந்து 7ஆம் நம்பர் புக்கா இருக்கு. என் பேர் என்னப்பா? அதான் 7ஆம் நம்பர் புக்கிங் ஆயிடுச்சுன்னா மறுநாள் போ. பழனி ராஜ்குமார் குடும்பத்தின் சார்பாக முருகேசன் அவர்கள் பபுன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ள பழனி ராஜ்குமார் குடும்பத்தின் சார்பாக முருகேசன் அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மாமா கவலைப்படாதீங்க. அன்பளிப்பு இல்ல, அட்வான்ஸ். எதுக்கு? அதுக்கெல்லாம் 5000 ஆக முடியும். இந்த காசு வெட்டியா போலாமாமா? என் ஏடிஎம் குள்ள தான் போகுது, கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணுக்கு ஒரு எங்க போக என் வாயில வேணா துணியை பிடிக்க போட. மாமா என்ன தப்பா பேச, உண்மைக்கே வீட்டுக்காரர் எடுத்து போட்டதுதான். வாடகை வீட்டுக்காரரா? நீங்க தாத்தாவா போற சொன்னீங்க, ஏன்னு கேட்டீங்களா? நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன் மாமா. 3 மாசம் முழுகாம இருக்கியா? தொப்புல சுத்தி அரிக்குது மாமா, உள்ள பிள்ளைக்கு முடி முளைக்கும் போல. மாமா நான் 3 மாசமா இருந்து என்ன மாமா பிரயோஜனம்? எந்த ஒரு பெண்ணுமே தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல்ல தான் கணவன் கிட்ட தான் சொல்லுவாங்க. நானும் 3 மாசமா இருக்கிற விஷயத்த என் புருஷன் கிட்ட சொல்லிடலான்னு தவிக்கிறேன். வீட்டுல இருக்காரு? இல்ல மாமா, என் புருஷன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. எது விளக்கமா சார்? புருஷன் 8 வருஷம் ஆச்சு. எப்படி மாசமா இருந்த? என் புருஷனே நொட்டாச்ச, பக்கத்து வீட்டுல ஆம்பளை இல்லையா? என்ன சொல்லிடுறாரு? நீ நொட்டி போடுவ. என் பாலிசி உங்களுக்கு புரிய மாட்டேது மாமா. உங்க ஊர் எந்த மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம். நம்ம சங்கம் இருக்கிற எந்த மாவட்டம்? மதுரை மாவட்டம். நீங்க ட்ரெயின் எங்க எது வரீங்க? ட்ரெயின் உங்க பாத்துக்குள்ள இருந்து பாத்துல இருந்து பஸ்ல வரீங்க. பஸ்ல வர முடியும்னா பைக்ல வரீங்க. உங்க தேவை என்ன? எப்பொழுது டயத்துக்கு சங்கத்துக்கு வந்தாகணும். அதே போலதான் என் தேவையும். எனக்கு பிள்ளை பிறக்கணும். அது எவ்வளவு பிறந்தாங்க இதெல்லாம் வச்சு காலாட்சி பண்ணுவாங்களா? ஏன் மாமா நான் நல்லா இல்லையா? நல்லாத்தான் இருக்கு, அதனால இவ்வளவு வச்சிருக்கேன். ஏன் உங்களுக்கு என்ன பார்த்து ஆசை இல்லையா? என்ன பார்த்து ஆசை ஒருத்தர் போய் மாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவே அவங்ககிட்ட நான் மத்தாட்ட கூட போய் மாசம் ஆயிருவேன். ஆனா உங்ககிட்ட வரவே மாட்டேன். ஏன்? நீ எதுக்காக போற? வர ஊரை இப்படி சொல்றீங்களா? என்ன உங்களை பத்தி எனக்கு மட்டும் தான் மாமா தெரியும். ஏன்? உங்களை பாக்குறப்ப எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. சொல்லவா? சொல்ல மாமா, சின்ன கதை சொல்றேன். உழுகவே தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்கில் வாய்க்காடு இருந்து என்ன பிரயோசனம்? அந்த அளவுக்கு ஆபரேஷன் பண்ணி அது கூட அடுத்த சாமானாச்சு தான் பண்றேன். ஓஞ்சாலும் அவங்ககிட்ட இல்ல. ஏ தோழி, அடே தோழி, வாங்கடி கண்டா ஓடி தடி அதப்புமா வராளுகளே. இவ்வளவு வச்சு நம்ம காட்டுக்கா போறோம். சொப்பன சுந்தரி, ஆட்சி அக்கடி கோத்து. என்னடி நல்லா இருக்கியா? ஏதாவது பேசுன என் யானையை விட்டு மோத விட்டு உன்னை செல். ஏதாவது நீங்க பேசுனீங்க 2 எடுத்து 10 ஆனகட்ட சிரிக்கி முகரைய பத்தியா முதல்ல. அப்படி என்ன உள்ள வச்சிருக்கா? ஏண்டி நல்லா இல்ல? உனக்கு குடுக்கு சீட்டு. இந்த 3 பேத்துல உனக்கு யாரு வேணும்னு சொல்லுமா? எனக்கு நடுவுல உள்ளவன் அவதான் வேணும். நம்பி போகாத, விடிய விடிய திட்டினா நான் தாண்டி யாருக்கு சொல்ல மாட்டேன். நீ உன் புடிச்சுக்கிட்ட போட்டு விட்டு படி. ஆமா, இன்னைக்கு நாங்க எங்க போறோம்? அம்மா எங்க நாங்க போறோம்? நீங்க எங்க போறீங்க? காவலுக்கு போறோம். உன்னை புதுசா அழைச்சிட்டு வந்திருக்கோம்ல. அடே எங்க அப்பா கல்லா செஞ்ச கட்சிலையோ ஒரு நாள் செஞ்ச ஆராய்ச்சி பெண்கள் உட்காந்துருக்கல அபிஜாமா பேசிட்டு கிடக்குற ஆராய்ச்சி. உங்க 2 பேரையுமே பாக்குறப்ப நல்லா குடுத்து வச்ச 2யும் தடவிட்டு சொல்றேன் கேள்வி. அட்டாணிப்பட்டி கிராமத்தார்கள் அப்படி போட்டு ஆனா உங்களையும் நான் தடவுறேன் பாரு. இந்த கொடுமையா? நீங்க 2 பேருமே உண்மைக்கே பெண்கள் தான், நானும் பெண் தான். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? உங்க 2 பேத்துக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. ஆனா 2 பேருக்கிட்டையும் எல்லாமே இருந்தும் உங்களுக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. ஆமா, உன் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? அட 2 துண்டு உள்ள இருக்கு, நான் எடுத்து காட்டவா? ஐயோ காசோட வருது. காசோட
மஸ்கட் காசா இது இல்ல இது பழனி மாமா குடும்பத்து வெற்றி வேறு வாசம் நாக்க விடு முருகா கண்ணாச்சி அடி பால் வண்ணம் பால் வண்ணம் நம்ம படுக்க போட்டு சோழி வண்ணம் எத்தண்டி வார்த்தை ஏய் நோங்காத வேற எடுவட்ட சிரிக்கிறது ஏன் கட்டே நீடி விளக்க மாதிரி பிஞ்சோய் ஏன் இது ஓகம் இல்ல ஏன் கட்டே எனக்கு தான் டீ வாங்கி கொடுத்தா பாஞ்சு கடிச்சு வச்சுட்டா சும்மா உன்னைய வெள்ளாடி வச்சுட்டா வெளுப்பாகலா உங்களது இதில ஓட்டுக்கிட்டு கருத்த மச்சான் கையிருக்கு பருப்பு எடுத்தா சின்ன பாருங்க அப்பா ராமதாஸ் ஒரு பாட்டு பாடுவோம் பாடுவீங்களா பழைய பாட்டு எம்ஜிஆர் பாடுவீங்களா நிஜமாவா என் விழியும் உன் ஊழியும் சந்தித்தால் அது கிளியும் இது நெளியும் மசூர் கூட மழை வராது இந்த ரெண்டு பேர்த்தையும் மட்டும் நடுவுல வச்சோம் அம்மா வந்திருக்கோம்ல இதுல கூட வராது அம்மா வராங்க அம்மா 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 ஒழுங்கா கூப்பிடு அம்மா அம்மா வாங்கம்மா மதுரை மீனாட்சி அம்மா தாயே என்னடி பண்ற பிச்சு விடுவேன் வாங்க ஒரு மரியாதையே கிடையாது இந்த இடத்துல தலைவின்ற முறையை அடிச்சு மரியாதை கொடுக்குறீங்களா பிச்சு விடுவேன் வாடி உடலைக்கு யாரு முதல்ல வந்திருக்காங்க பயமுத்தமா பாரு தோழி அம்மா சொல்லுமா வணக்கம் அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் நாங்க தான் புதுசா சேர்ந்த பணிப்பெண்கள் எங்க அப்பாவுக்கு ஒரு வேலையில போல ஒன்றெல்லாம் சேர்த்திருக்காரா உங்க அப்பாவுக்கு வேலை இல்லம்மா உங்க அப்பாவுக்கு வேலை பார்க்க முடியலன்னு என்ன சேர்த்திருக்காரு ஏய் அப்பா பத்தி தப்பா பேசுனா பிச்சு விடுவேன் ஏமா ஏன் காலையில தெரியும் ஏமான்ட்டு உங்க அப்பாவே நான் தான் வச்சிருக்கேன் பாருடி எப்படி அப்பா பத்தி தப்பா பேசுற கேளுடி இல்லம்மா மனசுக்குள்ள எங்க அப்பாவுக்கு ஒரு டேஸ்ட் எல்லாம் போயிடுச்சு சரி அப்பா உங்ககிட்ட வந்தாரா என்னது அப்பா
உங்க அப்பா என்கிட்ட வந்தாரா? என்னென்ன இவங்க நொப்ப முண்டை வச்சுக்கிறாங்க. அப்பா கிட்ட வந்து என்ன சொன்னாரு? காவலுக்கு போக சொன்னாருமா. காவலுக்கு போக சொன்னாரு. அவங்க காட்டுல சிங்கம் புலிலாம் இருக்கும்ல, நம்மள பார்த்தா எந்த ஜீவனுமே வராது, அதெல்லாம் வரா போகுது. அதனால சரி அப்ப காவல் பார்க்க போவோமா? போலாமா? சரி அதுக்கு முன்னாடி நீ பேசிட்டு நான் வந்து கொண்டு பாரு. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு புது ஜாக்கெட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. ஏய் உனக்கு எப்படி இருக்கு? அது தொங்கி போயிருக்குமா, முகம் தொங்கி போய். உனக்கு எப்படி இருக்கு? பெரிய மனசே. ஆமா நல்லதானே, பெரிய மனசு இருந்தா நல்லதானே. உன் பேர் என்னடி அழகி? அம்மா உன் பேர் என்னடி? என் பேர் தெரியாதா உங்களுக்கு? பேர் தெரியாது. என் பேரு குனிஞ்சு ஊத்தும் குருவம்மா. எங்க அப்பா பேர் தெரியுமா? உங்க அப்பா பேர் என்னமா? எங்க அப்பா பேரு நிமிந்து குத்துற நீலமேகம். உங்க அம்மா பேர் என்னமா? சைடு குத்து சரஸ்வதி. இருக்காங்கடி. அண்ணன் பேரு படுக்க குத்து பரமசிவம், தம்பி பேரு தர குத்து தாண்டவராயே. இவங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஏமா இதெல்லாம் ஒரு பேர் தெரியுமாமா? அவர் பேரு மரண குத்து மதன்ராஜ், இவர் நாக்கடி ராமதாஸ், அது சென்று குத்து செயராசு, ராத்திரி குத்து ராமரு. உன் பேரு இங்க வா. உன் பேர்ல ராவண போய் குத்துற ராதாச்செல்வி. அப்ப இவரு பாச்சாமத்துல போவா. ஐட்ட குத்தாபி. இவர் அகல குத்தாபி. அகல குத்தாபி. சரியான பேர் அகல குத்தாபி. சரி காவல் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விளையாடுவோமா? அம்மா விளையாடுவோம். கைய கொடுங்க. அம்மா அம்மா கைய கொடுங்க. சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு தான் 4 பேர் பெண்களா சேர்ந்திருக்கோம். நான் ஒரு புது விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கேமா. என்ன விளையாட்டு? அது மாதிரி விளையாடு மாதிரி 4 பேர் சேர்ந்து பிள்ளை பெத்து விளையாடுவோமா? கல்யாணம் பண்றதுக்கு எப்படி பிள்ளை பார்க்க முடியும்? அடிச்சு விடுவேன். அப்ப நேர கம்மாய்க்கு போய் மண்ணை குமிச்சு அதுல ஒண்ணுக்கு பேஞ்சு இட்லி சுட்டு விளையாடுவாங்க. இட்லி வந்து தானே குத்தி பார்ப்போம். குத்து அதோட உனக்கு அவரம் 50,000 ரூபாய் கட்ட சொல்லிடுறேன். ஏடுபட்ட சிரிக்க அம்மா கிட்ட என்ன வச்சு பேசுறேன்? வேற என்ன விளையாடு? அம்மா இல்லாத போது நீ நான் கிச்சு கிச்சு தான் கிச்சு கிச்சு தான் அந்த விளையாட்டு விளையாடுவோமா? அண்ணத்தை பத்தி வீட்டுக்கு வந்து அவன் புருஷன் கூட கிடந்த. சரி நான் வந்து நீ யாரை நினைச்சிட்டு இருக்கீ? நானாமா இவ்வளவு அழகா இருக்க, ஏதோ ஒரு அழகா தான் நினைச்சிட்டு இருப்பேன். ஒரே ஒருத்தர் நினைச்சிருக்கேன். சூப்பர் டி. அவரு ராத்திரியே வராரு, ராத்திரியே போறாரு. வயது போறத பத்தின பிரச்சனை இல்லம்மா. வர்ற நாசமத்து போறவன் காசு கொடுக்காம ஓடிடுறம்மா. நீ யாரையா காதலிக்கிறியாடி? யார காதலிக்கிற? உங்க அண்ணனை தான் காதலிக்கிற. என்ன காதலிக்கிறேன்னா இல்ல பொம்பளையா? ஏடி ஒருத்தருக்கு ஒருத்தி நம்ம பண்பாடு இல்லையா? ஏன் பேர் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு மான் கேட்டவளே. வண்டி அம்மா அடப்பு பண்ற பிச்சு ஓடி கவலைப்படாதீங்க. வண்டி அவளை பாத்துக்கிறதுக்கு அவ பாரு ஒரு ஆள் தான் காதலி. அம்மா நீங்க தப்பா இருக்காதுமா. இது அம்மல் குட்டிமா. என்ன போஸ் கொடுத்துட்டே இருக்க சொல்றியா? சரி வாடமா. நான் வந்து யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? அவரை பத்தி சொல்லவா? யாரு சொல்லுங்க பாப்பா. சொல்லாம தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம ஏ கண்ணு ரெண்டா ஆக்கி புட்டா தூக்கம் இல்லாம
மாதிரி ஆடுறான். ஏத்து கட்டுரை